ஹலோ செல்ல குட்டீஸ், நான் உங்கள் தோழி வளசராஜ். இன்னைக்கு வளச சூப்பரான வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லி பொடி இருக்குது. இந்த பொடியும் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நான் வந்து திரும்ப பண்ணியிருக்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காத சப்ஸ்கிரைபர்ஸ் இதை திரும்ப வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டம்ளரில் எடுத்திருக்கேனோ அதுக்கு ஒரு டம்ளரில் வந்து உளுந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். நல்லா வந்து ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பொடிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகி அதுக்கு அப்புறம் ஆறின பிறகு அரைக்கும் போது சும்மா அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா 2 in 1 கூட சொல்லலாம். இந்த பொடிக்கு வந்து நீங்கள் சாப்பாட்டில் நல்லா ஊற்றி சாப்பிட்டா கூட சும்மா வேறு லெவலில். ஆனால் சூடான சாதத்தில் நெய்யும் நல்லெண்ணையும் போட்டுக்கணும். நான் இதில் வந்து கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ நம்ம வெள்ளை உளுந்து போட்டிருக்கோமோ அதில் பாதி கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸ் வெள்ளை உளுந்துனா அரை கிளாஸ் கருப்பு உளுந்து போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆகும், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்துக்கணும். இது அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த ப்ரௌன் ஆகிறது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலும் தெரியும், ஒரு ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். கடலைப்பருப்போட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும். அதையும் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தட்டில் போட்டு நல்லா ஆறணும். ஆக்சுவலி ஆறின பிறகு தான் அரைச்சா சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு 1 ஸ்பூன். அதனால் வெடிச்ச உடனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதை ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து கீழே வச்சுக்கலாம். வெள்ளை எள்ளு டக்குன்னு பொரிஞ்சிடும் வந்து அடுப்பு சூடாக இருந்ததுன்னா. ஸோ இதெல்லாம் ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து ஜஸ்ட் ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் தேவையே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே பண்ணது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் போட்டு நம்ம என்ன வறுக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் மிளகாத்தூளுக்கு எப்பவுமே ஊற்றக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு கம்ப்ளீட்லி ஆப்ஷனலுங்க. எனக்கு பூண்டு பிடிக்காது அப்படிங்கிறவங்க அந்த பூண்டை நீங்கள் வந்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி கலர் ஆன பிறகு நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா பொடினா என்ன விஷயம் நமக்கு மெயினாக தேவை அப்படின்னா காஞ்ச மிளகா கண்டிப்பாக தேவை. ஸோ யாருக்கு எப்படி காரத்துக்கு ஏற்பியோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து மிளகா பொடி அரைக்கும் போது குண்டு மிளகா யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. கார மிளகா வந்து நீட்டு மிளகா வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 காஷ்மீரி சில்லி வேணால் போட்டுக்கோங்க. யாருக்கா ரொம்ப டார்க்காக கலர் இருக்கணும் மிளகா பொடி அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எண்ணெயில் போட்டு நல்லா வறுன்னு எடுத்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு இது நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் பொடி பண்ணும்போது நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட வேண்டியது என்னென்னா மிளகா வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். நம்ம பெருங்காயத்தை வந்து அப்படியே மேலே போட்டு வச்சுருவோம் அதில் இப்போதைக்கு. ஏன்னா அதோட சேர்ந்து அரைச்சி உப்பையும் போட்டு வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நான் சொன்ன மாதிரி மிளகாயை தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் வந்து மிளகா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் தனியாக ஒரு அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் மொத்தமாக சேர்த்து ஒரு பேட்சாக நீங்கள் அரைச்சி நரநரன்னு வினுங்கிற நரநரன்னு அரைச்சிக்கோங்க. பொடியாக வினுங்கிற பொடியாக அரைச்சிட்டு சும்மா நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும்னா சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.